இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. சங்கீதம் 65:4. சாம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். Blessed are those you choose and bring near to live in your courts. We are filled with the good things of your house, of your holy temple. கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியாய் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. அவருடைய வீட்டின் நன்மைகளால் கர்த்தர் அவர்களை திருப்திப்படுத்தி அனுப்புகிறார். ஒரு முறை இயேசு ஓய்வு நாளிலே ஜப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து அவள் மேல் தம்முடைய கரங்களை வைத்து, உன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எவ்வளவு பலவீனமாயிருந்தாலும் அந்த சகோதரி ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு செல்லும் பழக்கத்தை வைத்திருந்தாள். அவள் யாரையும் பார்க்கவில்லை, தன்னுடைய பலவீனத்தையும் ஒரு பொருட்டாய் எண்ணவில்லை. ஆனால் அவளுடைய பலவீனத்தை இயேசு பார்த்தார். அவள் விசுவாசத்தை கனப்படுத்தி அவளுடைய பலவீனத்தை முற்றிலும் மாற்றினார். ஓய்வு நாளில் விடுதலையை கொடுத்தா. பரிசுத்த ஆலயமாகிய ஆண்டவருடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாக விரும்புகிற சகோதரனை, சகோதரியே, ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் உன்னுடைய வாஞ்சை எப்படியா இருக்கிறது? அவருடைய ஆலயத்துக்கு சென்று தவறாமல் அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையாய் நீ இருக்கிறாயா? இல்லை என்றால் அதை பழக்கப்படுத்து. ஆராதிப்பதை வழக்கமாக்கிக்கொள். அவருடைய வீட்டின் நன்மையால் உன்னை அவர் திருப்திப்படுத்துவார். God bless you.